பேசிக் சைக்காலஜியில் காக்னேட்டிவ் ஃபேக்டர்ஸ் இன் லேர்னிங் அப்படின்றது என்னன்றது பார்ப்போம் இன்றைக்கி நம்ம. இந்த லெசனை நம்ம படித்து முடித்ததுக்கப்புறம் காக்னேட்டிவ் ஃபேக்டர்ஸ்னால் என்ன, லேட்டன்ட் லேர்னிங்னா என்ன, இன்சைட் லேர்னிங்னா என்ன அப்படின்றத நமக்கு சொல்ல தெரியணும், நமக்கு ஒரு ஐடியா வந்துடணும். ஸோ இந்த பிளான் ஆஃப் ஸ்டடி என்னென்னா காக்னேட்டிவ் ஃபேக்டர்ஸ் இன் லேர்னிங், லேட்டன்ட் லேர்னிங், இன்சைட் லேர்னிங், சம்மரி, கீவேர்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ காக்னேட்டிவ் ஃபேக்டர்ஸ் இன் லேர்னிங், காக்னிஷன் அப்படின்னாலே நமக்கு தெரியும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய தாட்ஸு, அந்த மைண்ட் ப்ராசஸ் ஆகுறது, டெசிஷன் மேக்கிங், இது எல்லாமே காக்னிஷனில் வரும். ஸோ லேர்னிங் தட் இஸ் கன்சர்ன்டு வித் acquisition of problem solving abilities and with intelligence and conscious thought and theory that defines learning as a behavioral change based on the acquisition of information and the environment. So learning என்றது the problem solving ability acquire பண்ணுறது, intelligence, conscious thought இதெல்லாம் acquire பண்ணுறது தான் learning என்றது. ஸோ பிஹேவியர், நம்மளுடைய பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகணும் பேஸ்ட் ஆன் த நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் அக்வயர் பண்ணணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகணும். காக்னேட்டிவ் ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங் ரேஞ்ச் ஃப்ரம் பேசிக் லேர்னிங் ப்ராசஸ், அதாவது மெமரைசிங் ஃபேக்ட்ஸ், இன்ஃபர்மேஷனை மெமரைஸ் பண்ணுறது, அதுமாதிரி டு ஹையர் லெவல் ப்ராசஸ், பேசிக் லெவல்லேருந்து ஹையர் லெவல் வரைக்கும். அதாவது ஹையர் லெவல்னால் அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனலைசிஸ் அண்ட் எவால்யூஷன் எல்லாமே. ஸோ இதுதான் காக்னேட்டிவ் ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங் ரேஞ்ச் ஆகும் பேசிக் லேர்னிங்லேருந்து ஹையர் லெவல் வரைக்கும். மெனி பிஹேவியரல் சைக்காலஜிஸ் could no longer ignore the thoughts, feelings and expectations that existed in the mind. ஏன், அதாவது அவங்க வந்து தாட்ஸு, ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அஃபெக்ட்ஸ் அப்சர்வபிள் பிஹேவியர் அப்படின்றதில் தெளிவாக இருந்தாங்க. டால்மேன்ஸ் ரேட்ஸ், இந்த 3 groups ஆஃப் ரேட்ஸ் சேம் மேஸ். ஃபஸ்ட்டு குரூப் வந்து ஒவ்வொரு ரேட்டும் வந்து அந்த மேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டை வந்து வச்சுட்டு அதுலேருந்து வெளில வரணும், அந்த மேஸ்லேருந்து வெளில வரணும் அப்படின்றது. இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த ரேட் வந்து சால்வ் பண்ணுற வரைக்கும், எரர் இல்லாமல் சால்வ் பண்ணிருக்கும். அதான் நம்ம பசில் விளையாடுவோம் அந்த மாதிரி. செகண்ட் குரூப் வந்து ஒவ்வொரு ரேட் வந்து மேஸில் ப்ளேஸ் பண்ணி அதே சமயம் அவங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு எந்த விதமான டார்கெட்டும் இல்லாமல் இருந்தது. தேர்ட் குரூப் வந்து served as the control group, never reinforced. செகண்ட் குரூப்பில் ஒரு இது கொடுக்கல, அந்த ஒரு கம்ப்ளீட் பண்ணுன்ற ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கல. அதே சமயம் இங்கே வந்து மூணாவது குரூப்பில் வந்து served as a control group, எந்த விதமான ஃபோர்ஸுமே கிடையாது. ஸோ 10வது நாள் வரைக்கும் அந்த அன்ரிவார்டட் ரேட்ஸ் குரூப் 2 வந்து ஃபுட் கொடுக்கப்பட்டது. were given food rewards at the end of the maze. அதே மாதிரி the unrewarded rats reached at the end of the maze as quickly as the rats who had been getting reinforced for the entire 10 days. unrewarded rats வந்து சீக்கிரமாக வந்து அந்த இதை வந்து முடித்தாங்க, அந்த மேஸை எண்ட் பண்ணாங்க, ரெண்டாவது மேஸை வந்து ரீச் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கப்பட்டது, இது ஒரு கோலுன்னு ஒன்று கொடுக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு இதுக்கு எந்த விதமான கோலுமே கிடையாது. ஸோ ஹவு லேர்னிங் டெவலப், ரேட்ஸ் டெவலப் அ காக்னிட்டிவ் மேப் ஆஃப் த மேஸ். அந்த ரேட்டு வந்து ஒரு வழி அதுவே திங்க் பண்ணி மைண்ட் தாட் ப்ராசஸ் ஆகி திங்க் பண்ணி ஒரு மைண்டுக்குள்ளே நடக்குது. ஸோ அந்த 9 நாள் சும்மா சுற்றிட்டு இருந்தது, அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருந்தது, அதாவது வழியை தேடி தான் அலைஞ்சிட்ருக்கு. அப்போது அந்த இதில் வந்து தவறான ராங் டர்ன்ஸ் எல்லாம் அது வந்து கண்டுபிடிக்குது, கரெக்ட் வேர்ட்ஸை கண்டுபிடிக்கிட்டு அப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி ஒரு காக்னிட்டிவ் அந்த மைண்டுக்குள்ளே இது எல்லாமே ஸ்டோர் ஆகும். நாலேஜ் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா தேர் வாஸ் நோ நாலேஜ் வந்து உங்களுக்கு எதுவுமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலை. ஏன்னா there was no need to do so once the rat was reinforced. அந்த ரேட்டுக்கு வந்து ஒரு டார்கெட்டுன்னு ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த விதமான நாலேஜும் கொடுக்க தேவையில்லை, அதுவாக கண்டுபிடிக்கணும்.
இதுதான் வந்து இதுலேருந்து நம்ம இந்த காக்னேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் மீன்ஸ் இது வந்து காக்னேட்டிவ் லேர்னிங். அதே லேட்டன்ட் லேர்னிங் அப்படின்னா இஸ் அ ஃபார்ம் ஆஃப் லேர்னிங். உடனே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, உடனே வந்து வெளில எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. இது வந்து எந்த விதமான ஃபோர்ஸும் இல்லாமல் அக்கர் ஆகும், நம்மளுடைய பிஹேவியரில் வந்து அக்கர் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இன் லேட்டன்ட் லேர்னிங் அரோஸ் largely because the phenomenon seemed to be conflict with the widely held view the reinforcement was necessary for learning to occur. ஸோ இதில் வந்து லேட்டாக தான் வந்து லேர்ன் பண்ணுவாங்க, இதை எந்த விதமான ஃபோர்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்லோவாக அவங்க வந்து அதை புரிஞ்சிட்டு அந்த நெசசரியை நம்ம இப்போ கற்றுக்கிட்டே ஆகணும். இப்போது 10வது வரைக்கும் படிக்காமல் இருப்பான், அதுக்கப்புறம் டக்குன்னு 10வதுலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு அந்த உணர்தல், அந்த ஒரு ஃபோர்ஸ் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா இது தேவை, இதை முடிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு அவனுக்குள்ளே அந்த ஃபோர்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் பண்ணுவான். ஸோ டால்மேன் லேட்டன்ட் லேர்னிங். The behavior stated that psychology should study actual observable behavior and that nothing happens between stimulus and response. That is, no cognitive process takes place. ஒரு தூண்டுதல் இல்லாமல், ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் ரெஸ்பான்ஸ் இருக்காது. எட்வர்ட் டால்மேன் 1948 சேலஞ்ச் பண்ணார். பை ப்ராசஸிங் த பீப்புள் அண்ட் அனிமல்ஸ் ஆர் ஆக்டிவ், பட் பீப்புள் அண்ட் அனிமல் ஆர் ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் அண்ட் நாட் பாசிவ் லேர்னர்ஸ் அஸ் பிஹேவியர் அண்ட் ஹேட் சஜஸ்டட். டால்மேன் வந்து ஒரு காக்னேட்டிவ் வே ஆஃப் லேர்னிங்கை டெவலப் பண்ணுறது தட் ஹஸ் பிகம் பாப்புலர் இன் மாடர்ன் சைக்காலஜி. ஒரு காக்னேட்டிவ் வே ஆஃப் டெவலப் பண்ணுறாரு. டால்மேன் பிலீவ்ட் இண்டிவிஜுவல்ஸ் டூ மோர் தென் மியர்லி ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலஸ். They act on beliefs, attitudes, changing conditions, and they strive towards goals. Tolman is virtually the only behaviorist who found the stimulus response theory unacceptable because the reinforcement was not necessary for learning to occur. He felt behavior was mainly cognitive. ஒருத்தன் கற்றுக்கணும் படிக்கணும் அப்படின்னா அவனுக்கு எந்த விதமான ஃபோர்ஸும் தேவை இல்லை அப்படின்றது டால்மேன் வந்து நம்பினார். ஒரு ஸ்டிமுலஸ் இருக்கணும், ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும், அதுக்கு தான் ரெஸ்பான்ஸ் இருக்கணும் அப்படின்றதில் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. ஸோ ஸ்டிமுலஸ்ன்றது இன்புட் ப்ராசஸ், ஸ்டோரேஜ் ப்ராசஸ், அவுட்புட் ப்ராசஸ், அப்புறம் ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்றது இது. டால்மேன் காயின் த டேர்ம் காக்னேட்டிவ் மேப் விச் இஸ் அன் இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன் ஆர் இமேஜ் ஆஃப் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், ஃபியூச்சர் ஆர் லேண்ட்மார்க். அவர் என்ன நினச்சார்னா இண்டிவிஜுவல்ஸ் acquire large number of cues, that is signals from the environment. நிறைய அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வு கிடைக்கப்படுது, அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. மென்டல் இமேஜ் ஆஃப் அன் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய கோலை வந்து ரீச் பண்ணுறாங்க. எங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் என்விரான்மெண்டல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு ஷார்ட்கட்ஸ் அண்ட் சேஞ்சபிள் ரூட்ஸ் ஆர் பாசிபிள் இந்த மாடல் இருக்குன்றதை அவங்க கற்றுக்குறாங்க. டால்மேன் ஆல்சோ ஒர்க் ஆன் லேட்டன்ட் லேர்னிங் டிஃபைன்ட் அஸ் லேர்னிங் விச் இஸ் நாட் apparent in the learner's behavior at the time of learning but which manifests later when a suitable motivation and circumstances appear. The idea of latent learning was not original to Tolman, but he developed it further. Latent learning is used by animals to navigate a mass more efficiently. So இவர் டால்மேன் என்ன சொல்கிறாருன்னா, லேட்டன்ட் லேர்னிங்கிறது அந்த டைம் வந்து அவன் படிச்சிருவான், அதுக்கான ஒரு சூழ்நிலை வந்தால், ஒரு சூட்டபிள் மோட்டிவேஷன் வந்தால் அப்போ தான் அவன் படிப்பான் அப்படின்றது தான் லேட்டன்ட் லேர்னிங்குடைய கருத்தாக இருக்குது, அவருடைய தாட்டாக இருக்குது. இன்சைட் லேர்னிங், டெஃபினிஷன் ஆஃப் இன்சைட் லேர்னிங் வந்து அப்ரைட் ரியலைசேஷன் ஆஃப் ப்ராப்ளம் சொல்யூஷன். இன்சைட் லேர்னிங்கிறது ட்ரையல் அண்ட் எரரில் வராது. ஒரு என்விரான்மெண்டல் ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அது ரிசல்ட் ஆஃப் அப்சர்விங் சம்மன் சச் அட்டெம்ப்டிங் த ப்ராப்ளம், இதெல்லாம் வச்சு இன்சைட் லேர்னிங்கிறது வராது.
ஏன்னா உணர்வுன்றது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியானது. அந்த நேரத்தில் அவனுக்கு தோன்றதை அவன் செய்வான், அவ்வளோதான். இதை வச்சு மற்றவனால செய்ய முடியாது. இது ட்ரையல் அண்ட் எரரும் கிடையாது. அந்த டைமில் பண்ணுறது தான், அது அந்த டைமில் வரும், டக்குன்னு வரும், எப்படி இருந்தால் அவனுக்கே தெரியாது. திஸ் இஸ் கால்ட் இன்சைட் லேர்னிங். இட் இஸ் கம்ப்ளீட்லி காக்னிட்டிவ் ப்ராசஸ் that requires the ability to visualize the problem and solution internally in the mind's eye, so to speak, before initiating a behavioral response. So learning by insight. நிறைய வாட்டி learning proceeds by the more efficient process of trying those methods which seems to have a relation to solution. This is possible by understanding and perception of the situation. Learning by perceiving the relationship in the scene and understanding a situation is insightful learning. Learning, this theory was developed by a psychologist known as Wolfgang Kohlherr, who belonged to a Gestalt school of psychology. Gestalt theory padi, perception of a situation as a whole gives better understanding than sum total of its part. ஒரு சிச்சுவேஷனை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டான ஒரு பர்செப்ஷன் கொடுக்குறதுன்றது பெட்டராக இருக்கும். அதாவது ஒரு சின்ன சின்ன அங்கங்கே தெரிஞ்சுட்டு விட டோட்டலாக தெரிஞ்சுக்கிறது ஒரு பெட்டராக இருக்கும். தட் இஸ் த சிச்சுவேஷன் வியூஸ் as a whole. ஃபுல்லாக பார்க்குறவங்க டெஃபினெட்லி யூ டிக்ரேட் ஃப்ரம் தட் ஒரு பார்ட்டாக பார்க்காம ஹோல் முழுமையாக பார்க்குறதுன்றது அதுக்கான சொல்யூஷன் வந்து தெளிவாக இருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்றது, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் அப்படின்றது, நல்ல பர்செப்ஷனை கொடுக்கும். Kohlherr conducted his most famous experience on chimpanzees called Sultan. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் சுல்தான் வந்து ஒரு கேஜில் போடப்பட்டு பனானா வந்து கொஞ்சம் தூரத்தில் வைக்கப்படுது, அந்த கேஜுக்கு வெளியில், அந்த கூண்டுக்கு வெளியில். அந்த சிம்பான்ஜி வந்து 2 ஸ்டிக்கு கொடுக்கப்படுது. ஸோ கன்ஸ்ட்ரக்டட் தட் 1 stick could be fitted into another and make the stick longer. அதாவது அந்த 2 ஸ்டிக்கையும் ஜாயின் பண்ணால் இன்னும் பெரிய ஸ்டிக்காக மாறுற மாதிரி அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சுல்தான் பசியில் அந்த சிம்பான்ஜி வந்து ஃபஸ்ட்டு கை மூலியமாக அட்டம் பண்ணுது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கு எடுத்து ட்ரை பண்ணுது அந்த பனானாவை இழுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிக்கை வச்சு ட்ரை பண்ணுது, அப்போவும் ஃபெயில் ஆகுது. இந்த எஃபெக்ட் மூலிமா சிம்பான்ஜி வந்து டயர்ட் ஆகுது, அந்த அட்டம்ப்ஸை வந்து விட்டுடுது. அப்புறம் அந்த ஸ்டிக்ஸை வச்சு ப்ளே பண்ண ஆரம்பிக்குது. விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டிக்கு வந்து இன்னொரு ஸ்டிக்கோட வந்து ஃபிட் ஆகுது. இப்போது ஃபிட் ஆனோடனே ஸ்டிக்கு வந்து பெருசாகிடுது. உடனே அந்த சுல்தான் வந்து உஷாரானவுடனே அந்த பனானாவை புல் பண்ணி சாப்பிட்டுடு. இந்த சடன் ஃப்ளாஷ் ஆஃப் ஐடியா டு ரீச் ஃபுட், அந்த அந்த ஸ்பான்டனியஸ் அந்த இடத்துல வருது பார்த்தீங்களா, யாரும் சொல்லிலாம் கொடுக்கல. இதுக்கு பேர் தான் வந்து கால்ட் as insight by Kohlherr. So he conducted many experiments to prove that learning takes place also by insight and not only by trial and error. So insight learningன்றது trial and errorல வராது. trial and errorனா அடிப்பட்டு கற்றுக்கிறது. இது வந்து எந்த விதமான அடிப்பட்டெல்லாம் கற்றுக்கிறது கிடையாது. உள்ளுக்குள்ளேருந்து டக்குன்னு அந்த டைமில் தோன்றது தான், உள்ளுணர்வாக அறிவிக்கப்படுறது தான். ஸோ அவர் தான் கன்க்ளூட் பண்ணுறாரு, occurrence of insight to find solution to a problem is possible by perception of the whole situation. ஒரு முழுமையான அந்த ஒரு ஹோல் வியூ இருந்தால் தான், ஹோல் பர்செப்ஷன் இருந்தால் தான் ஒரு பிரச்சனையை பற்றி சொல்யூஷன் அந்த இன்சைட் லேர்னிங்லேருந்து வேலை செய்யும், சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது. கோலர் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணுறாருன்னா, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வந்து இட்ஸ் நாட் எனஃப் டு ஃபைண்ட் சொல்யூஷன் ஃபார் மெனி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். நிறைய பிரச்சனைகளுக்கு, நிறைய காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்களுக்கு ட்ரையல் அண்ட் எரர் மட்டும் போதாதுன்னு. ட்ரையல் அண்ட் எரர் ஆர் அசோசியேஷன் த்ரூ கனெக்ஷனிசம் அண்ட் கண்டக்டிங் மே அக்கௌண்ட் ஃபார் சிம்பிள் அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ், ஸ்கில்ஸ், இன்ட்ரெஸ்ட், ஹேபிட்ஸ் அண்ட் அதர் பர்சனாலிட்டி கேரக்டர்ஸ். ஆனால் அது வந்து பத்தாது ஃபார் சால்விங் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுதான் மெத்தட் ஆஃப் இதுதான் வந்து இன்சைட்ஃபுல் லேர்னிங் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் மெனி ஹையர் மென்டல் ப்ராசஸ். இந்த இன்சைட்ஃபுல் லேர்னிங்கில் வந்து ஹையர் மென்டல் ப்ராசஸ் வேலை செய்யணும். திங்கிங், ரீசனிங், இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வேலை செய்யணும். அப்போ தான் இந்த இன்சைட் லேர்னிங் வேலை செய்யும். இன்சைட் அக்கர்ஸ்
when the individual sees in a flash, ஒரு செகண்ட் அந்த ஃப்ளாஷில் தான் வந்து இன்சைட் அக்கரும், அந்த சொல்யூஷனுக்கு, அந்த ப்ராப்ளம்க்கான ஒரு கஷ்டத்துக்கான சொல்யூஷன் இருக்குது. இது வந்து பிளைண்டோ இல்லை ஒரு முட்டாள்தனமான லேர்னிங் கிடையாது. இது வந்து இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லேர்னிங். நிறைய நேரங்களில் மனிதர்கள் இப்படி தான் வந்து அதனுடைய பிரச்சனைகள்லேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க, அந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்கிறாங்க. With experience, man is able to solve problem better and sooner. He exercises his discrimination ability in solving problems, and learning becomes a matter of insight rather than of trial and error. ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டாக வேணால் இருக்கலாம். இப்போ பெரிய சயின்டிஸ்டே கூட நம்ம எடுத்துக்கலாம். அவங்கள வெறும் ட்ரையல் எரரில் வந்து நடக்கிறது கிடையாது. இது ஒரு செகண்டில் ஃப்ளாஷ் ஆகிறது தான். இப்படி பண்ணால் இப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா தான் ஒரு கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது கூட ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ arguments example of aha experience explained in creative thinking is the appropriate example for occurrence of insight. So summary, learning that is concerned with acquisition of problem solving abilities, ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற அபிலிட்டிஸ் மூலயமா அந்த இன்டெலிஜென்ஸ், கான்ஷியஸ் தாட்ஸ் அண்ட் தியரி, இதுதான் வந்து லேர்னிங்னு சொல்லப்படுது. தட் டிஃபைன் லேர்னிங் ஆஸ் எ பிஹேவியர் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் த அக்விசிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் அபவுட் த என்விரான்மெண்ட். காக்னிட்டிவ் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னா, லேர்னிங் ரேஞ்ச் ஃப்ரம் பேசிக்லேருந்து மெமரைசிங் ஃபேக்ட்ஸு, இன்ஃபர்மேஷன்லாம் மெமரைஸ் பண்ணுறதுலேருந்து ஹையர் லெவல் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனலைசிஸ், எவாலுவேஷன்லாம். இன்சைட் லேர்னிங்கிறது அப்ரப் ரியலைசேஷன் ஆஃப் அந்த ஒரு ரியலைஸ் பண்ணுறது, உணர்றது தான் இன்சைட் லேர்னிங்கிறது. ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்து உணர்றது. இன்சைட் லேர்னிங் இஸ் நாட் த ரிசல்ட் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர். ஸோ ரெஸ்பாண்டிங் டு என்விரான்மெண்டல்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் அப்சர்விங் சம்மன் எல்ஸ் அட்டெம்ப்டிங் த என்விரான்மெண்ட், அட்டம் த ப்ராப்ளம், மற்றவங்க அட்டம் பண்ணுறதை பார்த்து நம்ம அட்டம் பண்ணுறதோ அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் அன் அப்ரப்ட் ரியலைசேஷன் ஆஃப் அ ப்ராப்ளம் சொல்யூஷன். அந்த செகண்டில் உணர்வு தான், அவ்வளோதான். ஸோ லேட்டன்ட் லேர்னிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் லேர்னிங் தட் இஸ் நாட் இமீடியட்லி எக்ஸ்பிரஸ்ட் இன் அன் ஓவர்ட் ரெஸ்பான்ஸ். இட் அக்கர்ஸ் விதவுட் எனி ஆப்வியஸ் reinforcement of the behavior or association that are learned. Cognitive mapna, which is an internal representation of external environmental feature or landmark. Dash is a form of learning that is not immediately expressed in overt response. நீங்கள் பார்த்தோம், லேட்டன்ட் லேர்னிங் வந்து உடனே வந்து வெளிப்படாது, உடனே எக்ஸ்பிரஸ் ஆகாது. Dash is an abrupt realization of problem solution. Insight learning. Dash when the individual sees in a flashing the solution to his problem or difficulty. Dash when the இங்கே பார்த்தோமே, insight occurs when the individual sees in a flash the solution to his problem or difficulty. Dash perception of a situation as a whole gives better understanding the total sum of it. Cognitive perception தானே. இன்சைட் லேர்னிங் காக்னிட்டிவ் பர்சன் நினைக்கிறேன். இது வந்து dash portion of the situation வந்து according to Gestalt theory of a இங்கே இருக்குது பாருங்கள். according to Gestalt theory, perception of the situation as a whole gives better understanding than sum of its parts. அடுத்தது வந்து dash perception, அது பார்த்தது dash that requires the ability to visualize the problem and the solution internally. Actually cognitive experience that requires the ability to visualize the problem and the solution internally. So explain the cognitive factors of learning, describe the latent learning, bring out insight learning. இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.